இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ஒரு வீட்டுக்கு யார் அங்கீகாரமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது நம்ம கார்த்திகா இல்ல கௌதமான்னு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு என்னுடைய மொத்த சொத்தை நீ வந்துட்டு ஏமாத்தி உன் பேர்ல எழுதிக்கணும் தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க. எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும், போதும் நிறுத்துடான்ற மாதிரி நம்ம கௌதமே பார்த்து நம்ம கார்த்திகை ஒரு பேச்சில் சொல்லிட்டு இருக்கங்க. ஆனால் நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கு மட்டும்தாங்க தெரியும், அந்த சொத்து பத்து மேலே துளி அளவு கூட வந்துட்டு விருப்பமே கிடையாது. எப்படியாச்சும் வந்துட்டு நீ உன்னுடைய மைண்டை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க கார்த்தி. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவோட பேச்சும் உன் அருமை பொண்டாட்டி இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டேன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. உண்மையிலே வந்துட்டு அவங்க உன்னை ஒரு வேலைக்காரனை மட்டும் நடத்தாமல் உன்னை ஒரு ஏமாலியாக நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு கண்டிப்பாக தண்டனையை அனுபவிச்சு தீருவ நீ. ஏன்னா என்னை பகைச்சிக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய காரியம் இல்லை. பகைச்சிக்கினாலும் நீ சந்தோஷமாக இருந்தால் சரி, அந்த ஒரு மொத்த சொத்து பற்றி நான் உன் பேருக்கு கொடுத்துட்றேன். ஆனால் அதை வந்துட்டு கூறு போட்டு எல்லாருமே வந்துட்டு உரிமை கொண்டாடுவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பைரவியால் தாங்க அந்த ஒரு வீட்டில் இப்போ வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கேவலமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த பைரவி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இலக்கியா வந்துட்டு பழிக்கு பழி வாங்கணும். இலக்கியா உன்னால தான் வந்துட்டு அந்த ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே நான் போகாமல் மொத்த என்னுடைய பவரை இழந்துட்டு நான் இப்படி தனிமையில் இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான தண்டனை நான் உனக்கு வந்துட்டு கொடுத்தே திருவுன்னு ரொம்பவே ஆக்ரோஷமான நிலைமையில் பழி வாங்குற நிலைமையில இந்த பைரவி இருந்துட்டு இருக்காங்க. அது வந்துட்டு என்ன உண்மைன்னே தெரியாமல் இந்த அஞ்சலி பைத்தியக்காரி இப்போ நம்ம இலக்கியாவுக்கு எதிர்மாற இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களன்னா நம்ம ரேவதி அம்மாவுக்கு தாங்க ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே தான் நம்ம கார்த்திகோட கௌதமோட புள்ள அப்படின்ற உண்மை தெரிஞ்சதும் கண்டிப்பாக திருந்துவான்னு நம்ம ரேவதி அம்மாவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு ஜென்மத்தில் வந்துட்டு அது திருந்து போகிறதில்ல, நடக்க போகிறதும் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம தக்ஷாசினி கிட்ட அவ்வளோ உரிமை சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ண ஏது பண்ணுவோன்னு தெரியாது தக்ஷாசினி. அந்த ஒரு கேஸில் வந்துட்டு நான் வந்து வெளியே வந்துடுவேன் எப்படியாச்சு. ஆனால் திரும்ப வந்துட்டு இந்த கௌதம் எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது, அவனை வந்துட்டு தடுத்து அப்படியே நிப்பாட்டுன்னு அவ்வளோ உரிமையாக சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.